தமிழ் மொழியின் அழகையும் பாரதியாரின் தமிழ் பற்றையும் கொண்டாடும் மிக முக்கியமான வரியாகும். பாரதியார் தமிழ் மொழியை ஒரு இனிமையான அறிவை வளர்க்கும் போர்க்குரலாக உரைக்கும் வீரமொழியாகவே பார்வையிட்டார். இன்றைய நாள் மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. ஏனெனில் நாம் தமிழின் பெருமையை பற்றி பேசும் ஒரு சிறந்த நிகழ்வாகிய தமிழ் இலக்கிய மன்றத்தை பற்றி உரையாற்ற இருக்கிறேன். இப்பொழுது எங்கள் குழுவினை அறிமுகப்படுத்துவதற்காக எங்கள் குழு உறுப்பினர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். எங்கள் குழுவின் பெயர் புக்கிஷ் பெட்டிஸ், புத்தக மொட்டுக்கள். எங்கள் குழுவின் தலைவர் ஜினா. எங்கள் குழுவின் செயலாளர் ஜோஷ்னா. இவர்கள் எங்கள் குழு உறுப்பினர்கள். எங்கள் குழுவின் நோக்கம் பாரதியார் எழுதுவா இளைய இந்தியா. இப்பொழுது தமிழ் இலக்கிய மன்ற விழாவினை குறித்து விரிவாக உரையாற்ற வருகிறார் எங்கள் தமிழ் ஆசிரியர். தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் என் போன்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் அன்பான மாணவ செல்வங்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த இலக்கிய மன்ற விழாவினை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் புத்தக மொட்டுக்கள் குழுவை சார்ந்த மாணவர்களுக்கு முதலாவதாக என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் இலக்கிய மன்றத்தின் பெருமைகளையும் பாரதியாரின் சிறப்புகளையும் தன் சகதோழர்கள் பாடல்கள் மூலமாகவும் கவிதை வாசிப்பு மூலமாகவும் கருத்தரங்கம் மூலமாகவும் உயிர்ப்பிக்க வர இருக்கிறார்கள். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீற வானிடித்து வீடுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே துச்சமாக எண்ணி நம்மை தூறுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். கலை பாடும் திறமையால் நம் அனைவரை இருப்பவர்கள் பாரதியாரின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி என் உள்ளத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகள் இதோ. புரட்சி கவிஞர் மகாகவி பாரதியார் 1882ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் நாள் தூத்துக்குடி மாவட்டம் நெட்டயபுரத்தில் பிறந்தார். தமிழ் தேசத்தில் வீரப்புலி பாரதியார். வீர பாடல்களுக்கும் அச்சமல்லாவுடைய வேஷ்டி மற்றும் கருப்பு பகிர்க்கும் தனி அடையாளம் உண்டு. வெள்ளை வேஷ்டி என்பது தூய்மை, நேர்மை மற்றும் எளிமையின் அடையாளம். கல்வி என்பது சொந்தமாக உள்ள உரிமை என்று பாரதியார் உறுதியோடு நம்பினார். பள்ளி என்பது அறிவை பறக்கும் ஆலயம். சாதி செல்வம் பயணம் என்றெல்லாம் வேறுபாடின்றி எல்லோரும் கல்வி பெற வேண்டும் என்று அவரது கனவு. பள்ளி என்பது புத்தகங்கள் மட்டுமல்ல, அது குழந்தைகளின் விழிப்புணர்வு. பாரதியாரின் வீரமான கவிதைக்கு பின்னால் ஒரு மௌன சக்தியாக இருந்தது அவரது மனைவி செல்லம்மாள். செல்லம்மாள் பாரதியாருக்கு ஒரு துணைவேலர். அவர் உணர்ச்சியின் ஆதரவும் சிந்தனையின் சகிப்புத்தன்மையும் வீட்டு பின்னணி உறுதிமொழியும். பாரதியாரின் எழுத்துக்களுக்கு எழுத்துக்கோளும் ஒரே சூடி முக்கியமான அடையாளங்கள். எழுதுகோள் என்பது சொல்லின் சக்தியை காட்டும். பாரதியார் ஆயுதங்களால் போராடவில்லை, அவர் கவிதையால் புரட்சி. நடி என்பது ஒரு சாதாரண பொருளாக இருக்கலாம், ஆனால் பாரதியார் பார்வை ஆழமான அர்த்தம் கொண்டது. உங்கள் முகத்தை மட்டுமல்ல, உங்கள் மனதை பாருங்கள் என்று அவர் கூறினார். ஒரு மாணவின் படம் என்பது வெறும் கல்வியின் அடையாளம் அல்ல, அது பாரதியார் கனவின் பிரதிபலிப்பாகும். பெண்கள் பள்ளிக்கூடம் செல்ல கூட அனுமதிக்கப்படாத காலத்தில் பாரதியார் கூறினார். செய்தித்தாள் என்பது பாரதியாருக்கு ஒரு பாதகை அல்ல, அது ஒரு போர்க்கள ஆயுதம். இந்தியா சுதேசமித்திரன் போன்ற பத்திரிகைகளில் பாரதியார் தன் மிகவும் துணிச்சலோடு எழுதி மக்கள் மனங்களை தூண்டும் எண்ணங்களை பகிர்ந்தார். அடுத்ததாக நாம் நுழையும் பகுதி வார்த்தை விளையாட்டு. தமிழ் மொழியின் தோட்டத்தில் இன்று நாம் விளையாட போகும் வித்தியாசமான விளையாட்டுதான் சொல்லும், அதன் மொழிபெயர்ப்போம். இவ்விளையாட்டை தொகுத்து வழங்க ஸ்டெபினாவை அழைக்கிறேன். விளையாட்டின் பெயர் சொல்லும், அதன் மொழிபெயர்ப்போம். நான் இப்பொழுது விளையாட்டின் விதிமுறைகளை கூறவிருக்கிறேன். கவனமாக கவனியுங்கள். இங்கே நான் ஒரு ஆங்கில சொல்லை கூறப் போகிறேன். அதற்கான தமிழாக்கத்தை போட்டியாளர்கள் கூற வேண்டும். எடுத்துக்காட்டு ரிவர். தமிழாக்கம் 6. ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் ஒரு மதிப்பெண் வழங்கப்படும். தவறான பதிலுக்கு மதிப்பெண்கள் கிடையாது. ஒவ்வொரு சொல்லிற்கும் 30 வினாடிகள் வழங்கப்படும்.
அனைவருக்கும் வணக்கம். எங்கும் தமிழ் எதிலும் தமிழ். ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்க எங்களுக்கு தமிழ் வாசிக்க தெரியாது, சர்ச்சில் கேட்கும்போது அவ்வளோ கஷ்டமா இருக்கும். அவ்வளோ உச்சரிப்பு தெளிவாக இந்த பிள்ளைங்க வாசிக்கிறத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தமிழ் ரெண்டாவது நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கேன், பேரண்ட்ஸ்ட சொல்லும்போது சொல்லுவேன், நீ என்ன எங்கே படித்தாலும் இங்கிலீஷ் படிப்பாங்களா இருக்கும், தமிழ் படிக்கணுமா நீங்கள் லிட்டில் கிங்டம்ல போட்டு சேருங்க நான் நிறைய சொல்லியிருக்கேன். அது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அழகா அந்த பிள்ளைங்க பாடும்போது கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனால் தமிழ் இவ்வளோ பிள்ளைங்க இந்த அளவுக்கு உச்சரிப்பு தெளிவாக பேசுகிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷம். டீச்சர்ஸ், பிரின்சிபல் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மதிப்பிற்குரிய விருந்தினர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, சக மாணவர்களே, இந்த தமிழ்